ஹாய் மக்களே, வெல்கம் பேக் மக்களே. எங்கே இருக்கோம் அப்படின்னா வீட்டுக்கு தான் மக்களே போய்கிட்டு இருக்கோம். எங்கே இருக்குன்னா மேடத்தை இறக்கி விட வந்தோம். இறக்கி விட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். போவோம் அப்படியே. இப்போ பெரிய சட்ட சிக்கல் ஆயிடுச்சு மக்களே. என்ன சட்ட சிக்கல் அப்படின்னா முன்னாடினா ஃபோனை கையில் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மேக்ஸிமம் நமக்கு தெரியும் எங்கெங்கே கேமரா இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மேக்ஸிமம் எல்லா இடமும் நமக்கு தெரியும் எங்கெங்கே தான் கேமரா இருக்கும் அப்படிங்கிறது இங்கே இப்போ நம்ம அதிகமாக அடிக்கடி போகிற இடத்துல ஃபுல்லாக எனக்கு தெரியும். இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா போலீஸோட வண்டியில் எல்லாமே இப்போ ஃபுல்லாக கேமரா செட்டப் பண்ணிட்டாங்க மக்களே. மேலே ஃபுல்லாக டாப்பில் 2 சைடு, ரைட் சைடு ஒரு கேமரா பார்க்கும், லெஃப்ட் சைடு ஒரு கேமரா ஒன்று பார்க்கும், ஸ்ட்ரைட்டாக ஒரு கேமரா ஒன்று பார்க்கும், பேக் சைடு ஒரு கேமரா ஒன்று பார்க்கும். அது எப்படின்னா A to Z எல்லாமே மக்களே, எல்லாத்தையும் அது வாட்ச் பண்ணும். ரைட் சைடில் என்னென்ன மொபைல் கேமராவுக்கு, சீட் பெல்ட்டுக்கு, வேறு என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்குமே அது வாட்ச் பண்ணும் மக்களே அந்த கேமரா. அதே மட்டுக்கு தான் ஃப்ரண்ட்டு பேக்கு அதில் இருக்க எல்லா கேமராவும் அதே இதுக்கு தான். அதனால தான் இப்போ வீடியோ டிலே காரணம் கேமரா கிளாரிட்டி தான். கேமரா கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாதனால வீடியோ டிலே ஆகுது ரொம்ப, வீடியோ எடுக்கிறதுக்கும். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா கண்டென்ட் கொஞ்சம் பெர்ஃபெக்டான கண்டென்ட்டாக கொடுக்கணும். சும்மா டெய்லி இதுதான் நடக்குது, இது எல்லார் லைஃப்லேயும் நடக்கிறது தானே, இந்த மட்டுக்குனா வெளிநாடு அந்த வேலைலாம் இருக்கிறது தானே, இதுதான் நடக்குது அது நடக்குது அப்படிங்கிறத போதும், போட்ட வரைக்கும் போதுங்கிறத ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் மக்களே. முடிஞ்சால் அதை நல்ல வீடியோவாக ட்ரை பண்ணி போடுவோம். இல்லை அப்படின்னா பார்ப்போம். ஊருக்கு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் ஏதாவது ஐடியா பண்ணுவோம்னு இருக்கேன். பார்ப்போம். மேபி கூடிய விரைவில் ஊருக்கு போயிடுவோம் மக்களே. கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊருக்கு போயிடுவோம். அதுக்கான ப்ராசஸிங் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. எல்லாம் சொல்லியிருக்கோம், லீவ் எல்லாம் கேட்டிருக்கோம். எப்போ கிடைக்குங்கிறது தெரில, பார்ப்போம். ஜூன் ஜூலையில் மேபி ஊருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மக்களே. நம்ம நேராக போயிட்டு அடுத்து ஃபுட்பால் ஸ்டேடியம் வேறு போகணும் மக்களே. ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் போயிட்டு பயில இறக்கி விடணுமா, இறக்கி விட்டு அடுத்து இங்கே ஏதோ அபாயா வாங்கணுமா, வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணுமா, என்ன ஏதுங்கிற ஒன்றும் தெரியலை. அபாயா இருக்கும் அங்கே அபாயா வாங்கிக்கங்கிற மட்டும் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்கும்ட்டு. தொண்டை வேற ஒரு மாட்டக்கு இருக்கு, என்னன்னு தெரியல. இன்னும் சாப்பிடல மக்களே. சாப்பாடு வடித்து வச்சுட்டு என்ன பண்ணோம்னா குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே ஃபோன் வந்துருச்சு. ஃபோன் வந்ததோட தூக்கி போட்டு வந்துட்டேன். சரி அப்புறமா பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு. பசிக்குதுக்கு பக்கப்பான்னு பயங்கரமாக. இன்னமே 5-6 மணி ஆயிரும். இன்னமே நம்ம சமைச்சு சாப்பிட்றதா இருந்தால் இன்னமே வேலைக்கு ஆகாது. கேமரா இருக்குங்க, கேமரா தூக்கிட்டேன் எல்லாரும் தெரியல. கேமரா இருந்துச்சு ரொம்ப நாளாக, 80 கேமரா இருந்துச்சு, ஸ்பீடு கேமரா. இப்போ காணாம். இந்த ரோடு 100 மக்களே. இந்த எல்லோ லைனுக்கு அங்கிட்டு 80, அதுதான் ஸ்பீட் லிமிட்டு. இந்த சைடு 100. அன்னைக்கு நம்ம வீட்டு போய் எடுத்துட்டு நம்ம இந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு கேமரா அடிச்சிருச்சான்னு தெரியல. ஆனால் நான் பார்த்தேன் கேமரா அடித்ததை. அவன்கிட்ட சொன்னேன் கேமரா அடிச்சிச்சான்னு. இல்லை நான் 80ல் தான் போனேன் அப்படின்னா. சரி அதுக்கு மேலே ஓவர் போனேன், 80ல் தான் போனோன்னா சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க அப்பாட்டையும் கூப்பிட்டு சொல்லிட்டேன். கஃபீல்டு கூப்பிட்டு இந்த மடக்க ஸ்பீடாக போயிருக்காப்புல, கேமரா தட்டி இருக்குன்னு நினைக்கிறேன், வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மடக்கு சொல்லி விட்டேன். ஏன்னா வந்துச்சுன்னா அப்புறம் நாளைக்கு நம்ம சம்பளத்துலேருந்து பிடிக்கிறேன்னு சண்டை வரும், தேவையில்லாத வேலை. அப்படிதான் நம்ம காரை இடிக்கவே இல்லை, நான் தான் இடிச்சேன்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ தான் என் காரை ஓட்டி கொண்டு போய் இடிச்சிட்ட, என்கிட்டையும் தான் சாவி இருக்கு, வேற யார் இடிப்பா அப்படிங்கிற மடக்கு கேட்டுவிட்டான். அதுவே பெரிய டென்ஷன் ஆகி போச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை மக்களே, அப்படியே போய்கிட்டே இருக்குது, ஸ்மூகமாக ஓடிக்கிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரம் ஊருக்கு போகிறது தான் நம்ம பிளானு. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வேணாம். கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டாக போடுவோம் மக்களே, ஃபன் கண்டென்ட்டாகவே போடுவோம். ஒன்றும் பெருசாக சீரியஸாவோ இந்த டெய்லி இதுதான் நடக்குது அதுதான் நடக்குதோ அதுதான் வேணாங்கிறது நிப்பாட்டிட்டு, அதுதான் வேணாம். அதுதான் எங்கேயாவது போனோம் அப்படின்னா எடுக்கலாம். இங்கே போயிருக்கோம் அங்கே போயிருக்கோம், எங்கேயுமே போகாமல் டெய்லி ரூமில் இருந்து காலேஜ் போகிறதையும் ஸ்கூலுக்கு போகிறதையும் டெய்லி அதே போட்டால் எப்படி பார்க்குற எல்லாருக்குமே ஒரு போர் அடித்த மட்டும் ஆயிரும். என்னடா டெய்லி இதுதான் நடக்குதா அப்படிங்கிற மட்டும். டெய்லி எனக்கு இதுதான் நடக்குது, இருந்தாலும் அதை டெய்லி எடுத்து போட முடியாதுல்ல.
அது இரிட்டேட் ஆயிரும்ல, அதுக்காண்டி தான் கைஸ். இப்போ ஒரு பையன் வந்து ஃபுட்பால் விளாடுறதுக்கு போகிறான். அவன் எத்தனை மணிக்கு போகிறான்னு தெரில. அவனை வேற போய் கூப்பிடணும். இப்போ அவனை கூட்டிட்டு ஸ்டேடியத்தில் இறக்கி விட்டுட்டு, ஸ்டேடியத்துலேருந்து திரும்ப நம்ம இப்போ மேடத்தை இறக்கி விட்ட வீட்டில் போயிட்டு ஏதோ வாங்கணுமா அபாயாவோ ஏதோ, அதை வாங்கிட்டு நம்ம ஆஃபீஸில் போய் பொண்ணை கூப்பிட்டு வீட்டில் கொண்டாந்து இறக்கி விட்டு அந்த அபாயாவை எடுத்துகிட்டு எங்கே போகணுங்கிறது தெரியலை. அதுவும் இல்லாமல் 10வது குறைக்கு காரில் வேற ஒன்று 2 கிடக்குன்னு நினைக்கிறேன். வெரி இரிட்டேட்டிங் மக்களே. சிக்னல் போடவும் மாட்டாங்க, ரொம்ப நேரமாக அப்படியே இருக்கும். சிக்னல் ரொம்ப நேரம் எரியுது மக்களே. ஆஃப் ரைட்டிங் இங்கே இருக்கு, இதாக இருக்கா? ஓகே மக்களே, இப்போ கையில் எடுத்துக்குவோம், இப்போ பிரச்சனை இல்லை. ஓகே தான், இப்போ ஓகே தான் மக்களே. ஓகே மக்களே, பெர்ஃபெக்டாக இருக்குது மக்களே. பயலை கொண்டாந்து இறக்கி விட்டோம். அப்போ தான் இறக்கி விட்டு அப்படியே நம்ம இது என்ன இது புதுசாக அப்போ தான் மக்களே உருவான ஸ்டேடியம்லாம் கட்டின ஸ்டேடியம். இப்போ தான் கட்டினாங்க அந்த ஸ்டேடியத்தை. இப்போ எங்கே போகிறோம்னா, அடுத்து மேடம் நம்மளை ஒரு வீட்டுக்கு வர சொன்னாங்களா, அங்கே போகணும். அங்கே போயிட்டு என்ன பண்ணணும், அங்கே போகணும் மக்களே. இப்போ ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். இதில் வளைஞ்சு போகலாம், ஸ்டேடியம் சைடு உள்ளே போய் போகலான்னு பார்த்தேன். பட் அங்கே வந்துட்டு ரோடு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, சிக்னலில் கொண்டு போய் விட்டுறது. அதனால நம்ம இப்படியே போயிடுவோம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் தான் மக்களே. இந்த ஏரியாவோட பேரே வந்து ஸ்போர்ட்ஸ் சிட்டி தான் இந்த ஏரியாவோட பேர். மொபைல் கீழே சாஞ்சிருமோ? சாயாது. இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து ராக்காவில் இருக்கோம் மக்களே. நிறைய பேர் இங்கே இருந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கூட இந்த வீடியோ பார்க்கலாம். ராக்காவில் இருந்தவங்க, முன்னாடி இருந்தவங்க. இப்போ ஃபுல்லாக டெவலப் ஆயிடுச்சு ராக்கா ஃபுல்லாக. முன்னாடி ஓரளவு டெவலப்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ டெவலப் ஆயிடுச்சு. அங்கிட்டு குர்னீஷ்னா புதுசாக பீச்சே உருவாயிருச்சு. ராக்கா சைடு ராக்கா குர்னீஷ்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பீச்சே உருவாகி வீடுன்னு அங்கிட்டு இப்போ பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு மக்களே. நம்ம இன்னும் அந்த சைடுனா உள்ள என்னைக்காவது போவோம். அது போனால் நைட் டயத்துலாம் போவோம். ஏன்னா மேக்ஸிமம் இங்கே வந்துட்டு நம்ம வீட்டில் செட் பண்ணிடுவாருங்க. டைமரை போட்டு 80 வச்சுருவோம். ஓகே, நம்ம பிரேக் மட்டும் பிடிச்சா போதும். டைமிங் இதை ஸ்பீடை இது க்ரூசர் லிமிட்டை வந்து செட் பண்ணிட்டோம்னா போதும். 75 வச்சுருக்கோம். 80 தான் இந்த ரோடோட லிமிட்டு. 75 30 போட்டோம். இந்த டைமிங்கில் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும் மக்களே. ஏன்னா ஆஃபீஸ் எல்லாருக்குமே ஆஃபீஸ் முடிகிற டைம் அது. செம்ம டிராஃபிக்காக இருக்கும் இந்த டைமிங்கில் மட்டும்தான் எப்பயுமே டிராஃபிக் ஆகும். அதே மட்டும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் செம்ம டிராஃபிக்காக இருக்கும் இந்த ரோட்டில் போனாலும். ஏன் அப்படின்னா அதில் வந்து ஸ்கூலு, காலேஜு, ஆஃபீஸு எல்லாமே இங்கே பாருங்க. இப்போ எவ்வளோ டிராஃபிக் நிற்கிதுன்னு. இப்போ ஆஃபீஸ் முடிகிற டைம் இப்போ 4 மணியான ஆயிடுச்சுன்னா பயங்கரமாக டிராஃபிக் ஆயிரும். எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு நிற்கிதுன்னு டென்ஷன் ஆயிரும். போகவும் போகாது. நம்ம பக்கத்தில் போனாதான் ஸ்பீடாக போகிற மாட்டேங்க இருக்குமே தவிர, தூரமாக நிற்கிற வரைக்கும் 2 அடியாக நான் வரும். காலைல நின்று மக்கள் எவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் நின்று டிராஃபிக்கில். ஒரே சிக்னலில் 3/4 மணி நேரம் நின்று 2 அடி தான் நகருது. ஏன் எதுனாலுன்னே தெரில. நகர்ந்தா 2 அடி நகருது, அவ்வளோதான். அதுக்குள்ளே சிக்னல் விழுகுதா அப்படின்னா தெரில. அதுக்குள்ளே சிக்னல் விழுகுதா என்னன்னே தெரில. ஆனால் நகர்ந்தா 2 அடி தான் நகருது. எனக்குன்னா டென்ஷன் ஆகி போச்சு. என்னடா இவ்வளோ ஸ்லோவாக நகருது அப்படின்ட்டு. இப்போதைக்கு க்ரூசர் ஆஃப் பண்ணி பிரேக்கை மிதிச்சோம் அப்படின்னா வந்து அந்த க்ரூசர் செட் பண்ண அந்த ஸ்பீட் லிமிட் வந்து ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ரூசர் லிமிட்டில் போட்டோம்னா, ஸ்பீட் லிமிட்டை செட் பண்ணிட்டோம்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும் மக்களே. ஏன்னா நம்ம கொஞ்சம் அசந்தா கூட போய் இடிச்சிடும். ஏன்னா இது வந்து ஒரே ஸ்பீடில் போகும். நம்மளாவது கால் வச்சு எடுப்போம். ஆக்சிலேட்டர் லைட்டாக கால் வச்சுட்டு அந்த லிமிட்லேருந்து எடுத்துருவோம். இது எப்படின்னா வந்து அந்த ஒரே ஸ்பீட் லிமிட்டில் போகிறனால வந்துட்டு நம்மளால வந்துட்டு ஒன்றும் இது பண்ண முடியாது. அந்த அதே ஸ்பீடில் மெயின்டைன் ஆகி போகும். கீழே இறங்கவும் இறங்காது, ஏறவும் ஏறாது. ஒரே ஸ்பீடில் அப்படியே தட்டி போய்கிட்டே இருக்கும். நம்ம தட்டி போவோம் மக்களே. ஏன்னா டைம் ஆகி போச்சு. 110 ரோட்லேயே இங்கே 80 60 மக்களை தூக்கிட்டு இருக்காங்க.
எல்லாத்துக்குமே அந்த சொன்ன கேமரா எல்லாத்துக்குமே இந்த எல்லோ லைன்னா தாண்டவே கூடாது. எல்லோ லைன்னா தாண்டோம்னா அவ்வளோதான். என்னன்னா அந்த எல்லோ லைன் வந்து 4 ட்ராக்காக இருக்கும் மக்களே. எப்படின்னா இது 1 2 3 இன்னொரு ட்ராக் வந்து எல்லோ லைனுக்குன்னு கேப்பில் இருக்கும். எதுக்குன்னா அது எமர்ஜென்சி ட்ராக்கு. எமர்ஜென்சிக்கு யாரும் போகிற மட்டக்க இருந்துச்சுன்னா அதில் போவாங்க. என்ன ஆம்புலன்ஸு இந்த மட்டக்க போலீஸ் போகிறதுக்கு எமர்ஜென்சிக்கு போகிற மட்டக்க இருந்துச்சுன்னா அதில் போவாங்க. அது வந்து ரெகுலராக யூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரெகுலரானா இடம் கிடைக்கலன்னா அந்த எல்லோ லைனில் வந்து ஸ்பீடாக போகிற மட்டக்க ஆகிப்போச்சு. அதனால வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த எல்லோ லைனே நவட்டி அங்கிட்டு போடு அப்படின்ட்டு எல்லோ லைனை தூக்கி ஓரமாக போட்டாங்க மக்களே. இப்போ எல்லோ லைன் எங்கன்னா அந்த செவத்தோட ஒட்டிருச்சு. எல்லோ லைனும் இந்த கேப்பே இல்லாமல் எல்லோ லைனுக்கும் செவருக்கும் 2 சைடுமே கேப் இல்லாமல் விட்டாங்க. எமர்ஜென்சி ட்ராக்கே விடலை. இதே மக்களே நம்ம வீட்டுக்கு போகிற பாதை இதுதான். நம்ம வீட்டுக்கு எங்கன்னா ராக்கால இருந்து நேராக வந்தோம்னா ஜாக்வார்ஸ் வரும். BMW தாண்டோன்னா ஜாக்வார் வரும். ஜாக்வார் லேண்ட் ரோவர்னு போட்டிருக்கும். அந்த இடத்துல ஒரு ஸ்பீட் கேமரா ஒன்று இருக்குது. அது கரெக்டாக அந்த சந்தில் ரைட்டில் வளைஞ்சிடணும். உள்ள ரைட்டில் வளைஞ்சோன்னா வந்தோன்னா முதல் லெஃப்ட்டில் வளைஞ்சோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்காலா இருக்கும். பக்காலாவை தாண்டோன்னா ஒரு 2 சந்து விட்டு வளையணும் மக்களே. 2 ரைட்டு விட்டுட்டு 3ஆவது ரைட்டு வளைஞ்சோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வீடு தான் அந்த சந்தில். அதில் எல்லாருமே அதுவும் இல்லாமல் நம்மளோட தெரிஞ்ச ஆட்கள் தான், தமிழ் ஆட்கள் தான் ஃபுல்லாக. இப்போ நாள் இங்கே ஓட்டுனதுக்கு காரணமே அதுதான் மக்களே. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க. தெரிஞ்சவங்கன்னா அப்படி சொல்கிறேன், எல்லாருமே ஒரே லாங்குவேஜா, அதனால தான் வந்துட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்போ புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காப்புல. அவரை வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அவர் வந்து யூபின்னு நினைக்கிறேன். யூபி தான் மக்களே. யூபியா மத்திய பிரதேசான்னு தெரில, யூபின்னு தான் நினைக்கிறேன். ஹிந்திக்காரர் தான் வந்திருக்காப்புல. பாவம் அவர் எங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு சிரமப்படுறாப்புல. என்ன அப்படின்னா நாங்கள் 3 பேரும் தமிழ் பேசிக்கிட்டு இருக்கோமா, அவர் ஹிந்தி மட்டும்தான் தெரியும். அவர் தெரியும் போது ஹிந்தியில் மட்டும்தான் பேசுவார். நாங்கள் சொல்ல தமிழ் கற்றுக்க அப்படின்ட்டோம். தமிழ் கற்றுக்கட்டும் மக்களே. நம்ம மெஜாரிட்டி நம்ம தானே அதிகமாக இருக்கும் இப்போதைக்கு. இங்கே வந்து நாங்கள் எல்லாருமே வந்துட்டு தமிழ் தான் பேசுவோம். அதனால தமிழ் கற்றுக்கட்டும். நமக்கு ஹிந்தி தெரியணும்னா நம்ம ஹிந்தி தேவைன்னா ஹிந்தி அவள்கிட்ட அப்பப்போ பேசி அப்பப்போ கற்றுக்குவோம். நானே அந்த ஐடியாவில் தான் இருக்கேன். ஹிந்தி கற்றுக்கணும்னா அவள்கிட்ட பேசி எப்படி பழகணும்னா ஹிந்தி கற்றுக்கலாம்ல. ஏன்னா நமக்கு ஹிந்திக்கு ரொம்ப தூரம். ஹிந்தியில் அந்த 1 2 3 4 5 அதை தவிர அதுக்கு மீறி எதுவுமே தெரியாது. அதனால வந்துட்டு நம்ம வந்து ஹிந்தி கற்றுக்கணும் மக்களே. கண்டிப்பாக ஹிந்தி கற்றுக்கணும். ஏன் கற்றுக்கணும்னா திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்காவது யூஸ் ஆகும்ல. இந்த பாருங்க வச்சுக்கிட்டாங்க, 2மே டிரைவர் தான். என்ன ஞாபகத்தில் வண்டி ஓட்டு வருவாங்கன்னு தெரியல மக்களே. ஏதாவது ஒரு ஞாபகத்தில் கொண்டு வந்து டம்முன்னு விட்டுறது. அடிபடலைன்னா பிரச்சனை இல்லை. 2 காருக்கும் டேமேஜ் ஆகலை அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, கவலையும் இல்லை. அடிபட்டு எதுவும் பெருசாக ஆகிடுச்சுன்னு வச்சுங்களே. இப்போ சவுதி அப்படின்னா வந்துட்டு அவங்களாம் பிரச்சனை இல்லை, பேசி அவங்க சரி பண்ணிக்குவாங்க, அவங்க செலவில் இது பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம டிரைவர் இடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து அது பெரிய குத்தம். வீட்டில் வந்து டான்ஸ் ஆடிடுவாங்க. நம்ம உள்ள வீட்டுக்கு போனோன்னே 10 மாதம் சம்பளம் தரமாட்டேன், 5 மாதம் சம்பளம் தரமாட்டேன், 30,000 ரியால் ஆகிப்போச்சு, 40,000 ரியால் ஆகிப்போச்சுன்னு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக காரும் ஓட்டணும் மக்களே. அதுவும் இல்லாமல் இப்போ ஃபைனும் பயங்கரமாக வந்துருச்சு. எல்லாத்துக்கும் இப்போ ஃபைனு. இன்னொரு விஷயம் அப்படின்னா வந்து எல்லா இடத்துலையும் கேமரா வந்து எப்போ எங்கே இருக்குங்கிறது வந்து இப்போ சொல்ல முடியாமல் ஆகிப்போச்சு. முன்னாடி வந்து தெரியும் எல்லாருக்கும் இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்ட்டு கெஸ் பண்ணி போயிடலாம். இப்போ வந்து அந்த கெஸ்ஸிங்க்கே வேலை இல்லை மக்களே. எந்த இடத்துல இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. போலீஸ் வண்டி வந்துச்சு அப்படின்னா போலீஸ் வண்டியில் இப்போ மேக்ஸிமம் வந்துட்டு எல்லா வண்டியிலையும் இப்போ ஃபிட் பண்ணிட்டாங்க மக்களே. எல்லா வண்டியிலையும் மேலே இருக்குது கேமரா. நானே நிறைய வண்டியில் பார்த்துட்டேன், எல்லா வண்டியிலையுமே மேலே கேமரா இருக்குது. அதனால வந்துட்டு நம்ம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக போய்க்கணும். இப்போ பின்னாடி போலீஸ் வண்டி வருதா வரலையான்னு நமக்கு எப்படி தெரியும்? நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருப்போம் ரோட்டை பிடிச்சி. திடீர்னு ஃபோன் வரும். அப்போதைக்கு நம்ம கையில் எடுப்போம் ஃபோனை. யாராவது அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் இருந்து. இப்போ மேடம் அடிப்பாங்க, மேடத்தோட பொண்ணு, மேடத்தோட பையன், கஃபில், யாராவது ஒரு ஆள் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. டப்புன்னு நம்ம ஃபோனை கையில் எடுத்துட்டோம்னு வச்சுங்க, பின்னாடி போலீஸ் வண்டி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், தட்டிடும். இது யார் பொறுப்பாக முடியும்? அங்கே போயிட்டு நம்ம சொல்லுவோம், ஆனால் வந்து அது கிளைம் ஆகாது. அங்கே போயிட்டு நம்ம வீட்டில் போயிட்டு சொல்லுவோம், நீ ஃபோன் அடித்தா நான் அதுதான் எடுத்தேன், அதனால தான் கேமரா அடிச்சிச்சுன்னா அது வந்துட்டு என்னதான் இது பண்ணாலும் ஒரு சில வீட்டில் ஒத்துக்குவாங்க, சரி ஆமாம் அப்படின்ட்டு. ஒரு சில வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் சிரமம் தான். ரொம்ப நேரமாக வந்துக்கிட்டு இருக்கோம் மக்களே. இங்கே இங்கே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது வர்றதுக்கு.
பசிக்குது கைஸ். இன்னும் சாப்பிடாம இருக்கிறதே பாதி இதுவாக இருக்குது. ஸ்வைக்கத் போக சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். அங்கே போனால் டீயை குடிச்சிட்டு அப்படியே ஓட்டிடலான்னு பார்த்தேன். இங்கே கேமரா இருக்குது. அங்கே மொபைல் கேமராவும் இந்த ரோட்டில் ஒன்று இருக்குது மக்களே. புதுசாக கோல்டன் பெல்ட் ரோட்டில் மொபைல் கேமரா. அதில் போவேனா, இதில் வளைஞ்சு இப்படி போயிடும். இந்த ஏரியா ஆல்ரெடி எல்லாருமே பார்த்துருப்பீங்க மக்களே. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து விஐபி தான். உள்ள நிற்கிற கார் எல்லாம் தரமாக இருக்குங்க. ஒரு வீட்டுக்குள்ளே நிற்கிற கார் எல்லாமே வந்துட்டு எப்படி சொல்கிறது, எல்லாமே வந்துட்டு என்ன கார் எல்லாமே வந்துட்டு எப்படி சொல்கிறது மக்களே, எல்லாமே ஒரு என்ன ரேஞ்ச் ரோவரு, ஜாக்வாரு, இந்த மட்டக்க காரு தான் இங்கே நிற்கிற கார் அம்புட்டுமே. ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஞ்ச் ரோவரு, ஜாக்வாரு, பிஎம்டபிள்யூ, பென்ஸு, இதுதான் வீட்டுக்குள்ளே நிற்கிறது. கைஸ் ஃபைனலி நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. எல்லையை முடிச்சுட்டு ரூமில் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டோம். வழக்கம் போல் வந்துட்டு அதுதான் மக்களே, ப்ளே ஸ்டேஷன் தான் வழக்கம் போல் கேம் ஆரம்பிச்சாச்சு மக்களே. பேக் கேமரா போடுறேன். ஓகே, இந்த கேம் தான் நம்ம விளாட போகிறோம். ஆர்டிஓ தான் மக்களை விளாட போகிறோம். எக்ஸாம்க்கு விட்ருவோம். ஓகே, ஓப்பன் ஆகட்டும். இது சரியில்லை மக்களே. இந்த ஹோல்டர் வந்துட்டு நம்ம நினச்சி வாங்கினது ஒன்று, இது வந்து பொத்துன்னு விழுந்துருது கீழே. ஓகே, இது ஓகே மக்களே.